வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. ஆம், ஒரு தேவனுடைய மனுஷன் தீமையை முற்றிலும் அவன் வெறுக்கிறவனாக காணப்பட வேண்டும். தீமை என்பது அவனாலும் அல்லது அவன் மூலியமாகவும் எந்த இடத்திலையும் செயல்படவே கூடாது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் என்று பதிவு